ஹலோ நண்பாஸ் அண்ட் நம்பிஸ், வெல்கம் பேக். இது வீடியோ ரொம்ப லாங்காக இருக்காது, ஜஸ்ட் கொஞ்சம் பேசிட்டு ஏன்னா ரொம்ப சில வீடியோ போட்டு 2 மாதம் ஆச்சு. ஸோ நம்ம விஜயா நான் சிஎம் ஆகிட்டாரு. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆவார்னு, பட் ஐம் ஹாப்பி. என்ன ஒன்று அவர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் இருக்குன்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப, பட் ஐ ஹோப் யூ வில் டூ குட்ஸ் இன் த ஃபியூச்சர். நாட்டுக்கு நல்லது செய்வார் நம்புகிறேன். மலேசியாவில் இருக்கிற மக்கள், தமிழ் மக்கள், ஒரு வாரம் இருக்குமா, ஒரு வாரத்துலேயே நிறையா எப்படி சொல்கிறது, சொல்லாமல் தெரியல, யூடியூப்பில் ஆல்கஹால் நிறைய கடைகள்லாம் சாத்திட்டாரு. குட் அப்படிதான் இருக்கணும். ஆனால் சில பேர்லாம் நான் கோபலாம் வரப்பட்டாங்க, எதனால எனக்கு தெரியல. ஒரு அங்கிளை பார்த்தேன் இந்தியாவில், அவர் சொன்னார், இதுக்காக நம்ம ஓட்டு போட்டோம், அப்படின்னா ஓட்டு போட்டு உங்களுக்கு நல்லா என்ஜாயாக இருக்கணும், அங்கங்கே படுத்துக்கிட்டு, அதுக்காகலாம் இல்லை. அவர் வந்தது எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறதா தான் வந்திருக்கு. ஓட்டு பிடிக்கலாம், அடுத்த வாட்டி ஓட்டு வந்துச்சுன்னா வேற ஆள் போட்டு இல்லையா. விஜயண்ணா சாருக்கு மட்டும் சொல்கிறேன், இந்த மாதிரி எடிக்ட் ஆகணும் என்ன பண்ணுங்கன்னா, ஜெயிலில் போட்டு ஃபுல்லாக வாங்கி கொடுங்க, பரவாயில்ல, அவன் அங்கேயிலேருந்து என்ன வேணால் பண்ணிட்டு போட்டான், அவ்வளோதான் சொல்ல முடியும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது சொல்லலாமா சொல்ல வேண்டிய பயமாக இருக்குது. ஸோ அதை எழுதி வைக்கிறேன். அந்த மாதிரி கேஸ்லாம் இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுங்க. ஏன்னா எனக்கே பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது. இங்கே யாருமே அவ்வளோ ஆக்ஷன் எடுக்கல, நான் பார்த்தது கூட இல்லை. இஷ்டத்துக்கு பண்ணுறது, பயப்படாமல் ஒரு சின்ன குழந்தைய கூட விட்டு பண்ணுறானுங்க. ஸோ விஜயண்ணா பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டார். ஒரு வேளை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல தண்டனையை கொடுங்க, நம்மளுக்கு அதான் வேணும். அப்போ தான் இவங்கெல்லாம் பயப்படுவாங்க. ஸ்பெஷல் ஃபோர்ஸ் என்னமோ ஒன்று சொன்னாங்க, ஃபீமேல்ஸுக்கு நிறையா செல்ஃப் டிஃபென்ஸ்னு ஒரு இதுமாதிரி எடுத்து வந்தாங்க, அது பார்த்தேன். அது நல்ல விஷயந்தான், செல்ஃப் டிஃபென்ஸ். சில பேர்த்துக்கு பிடிக்கல அவர் சிஎம் ஆனது. ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே வார்த்தை தான், எல்லாம் சொல்கிறது ஒரே இதுதான், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நீங்கள் என்ன தெரியும், அது மட்டும் தான் சொல்கிறாங்க. சரி, அப்போ எப்போ தான் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்க போகிறீங்க ஒரு ஆளுக்கு? பழைய ஆளே பார்த்துட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு மாற்றம் வந்துச்சா? ஏதாவது ஒரு யங்ஸ்டர்ஸ் கொடுங்க, கற்றுக்கிட்டோம், பரவாயில்ல. ஆனால் கற்றுக்கினா தான் ஒரு நல்ல லீடர் கிடைப்பார். இப்போ அது விட்டுட்டு சும்மா போய் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நீ என்ன பண்ண போகிற, இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப பேர். சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட நான் பார்த்தேன், பழைய இடத்துக்கு கொடுத்தாலும் தீமை கம்ப்ளைண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவரும் ஒரு ஆக்டர் தான், மறந்துட்டேன், விட்டுருங்க. அவருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுங்க, அவர் என்ன செய்யறான்னு பார்ப்போம். ஒரு நமக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா தெரியும், அதை அடுத்த எலெக்ஷனில் நம்ம மாற்றிக்கலாம், அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது உண்மையிலே ஒரு நல்ல பாயிண்ட் தான். வாய்ப்பு கொடுங்க. எல்லாத்துக்கும் சொல்கிறது என்னென்னா, தமிழ் மக்கள் வாய்ப்பு கொடுங்க, என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். நல்லது செஞ்சால் நல்லது, உங்களுக்கு தான் நல்லது. சொல்லப்போனால் ஒரு வேளை தப்புன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு அப்புறம் மாற்றிடுங்க, வேறு லீடர். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அவரோட ஜனநாயகன் படம் போஸ்ட்போன் ஆகிடுச்சு, இன்ன வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. 6ஆம் மாதம் வந்துருச்சு. ஓடிடி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு அப்படின்னாங்க. பார்ப்போம் எப்போ வெளியாகுதுன்னு. இன்ன வரைக்கும் அந்த லீக் வெளியாகிடுச்சு, எல்லாருக்கும் தெரியும். லீக்கு நான் பார்க்கவே இல்லை அந்த படத்தை. லாயல் இந்த வீடியோ ரொம்ப நாள் இருக்காது, அவ்வளோதான். ரொம்பலாம் பேசலை, நான் சொன்ன மாதிரி தான். இந்த வீடியோ அவ்வளோ லாங்காலாம் இருக்காது, சும்மா வீடியோ போடணும், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ யா, I'll see you next time. நிறைய அப்டேட்ஸ் வருது, பயப்படாது. அது I'm working on it, so don't worry, be patient. See you next time. அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க.